ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். நம்ம இப்போ எந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா, ஒரு ஜாத்ரை வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஜாத்ரை வந்து பெங்களூரில் நடக்குது. இந்த ஜாத்ரையில் நாங்கள் என்னென்னலாம் பார்த்தோம், என்ன வாங்கி சாப்பிட்டோம், லாஸ்ட்டில் என்ன எடுத்துகிட்டு போகணுன்ற வரைக்கும் உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறுக்கா சொல்கிறேன், சித்து லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் நான் வீடியோ போடுற தூண்டுகோலாக இருக்கும். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டைமில் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே உள்ள தூந்த உடனே என்ன என்ன ஐட்டங்களோ 12B பிளாட்டினிலே அப்படின்ற மாதிரி இந்த சைடு பார்க்குறதா அந்த சைடு பார்க்குறதானே தெரியலங்க. பெரிய பொண்ணு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருக்கு. என் சின்ன பொண்ணு பார்த்தா நான் வந்து உருளைக்கிழங்கு அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ கடையை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அந்த சைடு கேப்பில் நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வீடியோ எடுக்க வந்தால் அம்மா கண்டுபிடிச்சிட்டே வா நம்ம கடைக்கு போகலான்ட்டு என்னையும் சேர்த்தி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம ஊரில் ஜாத்திரைக்கு போனாவே பொரி வாங்காமல் யாரும் போயிருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக பொரி கடல பொரி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த கடைங்களும் நிறையா இருந்தது. அப்புறம் நம்ம முக்கியமாக பெண்கள் வந்து விரும்புகிற அந்த கொத்து வளையல், நாட்டு கொத்து வளையல்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், சிலைங்க செம்மையாக சாமி சிலைங்க சூப்பராக இருந்தது. ஒரு சிலை பார்த்தீங்கன்னா 700 800 சொன்னாங்க. ஆனால் அது பளபளன்னு நல்லா தான் இருக்குது. பட் குவாலிட்டி எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படியே நம்ம போனோங்கன்னா அப்படியே இந்த வீட்டு வாசலில் ஜோடிக்கிறதுக்கு இந்த மாலைங்கள்லாம் கலர் கலராக கலர்ஃபுல்லாக இருந்தது. அப்படியே பார்த்துட்டு போனோங்கன்னா பொம்மை கடைங்க என்ன அப்பப்பா நிறைய கடைங்கங்க. நம்ம அம்மா அப்பா மட்டும் இல்லைங்க, மிச்சம் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ஒரு வழியாக அந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்போவுமே ஒரு ஜாத்திரைன்னு வந்தால் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் என்ஜாய் பண்ணி போகணுங்க. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் தான் வந்திருந்தோம். எங்கள் நாத்தனார் வீட்டு பசங்க 5 பேர் தான் சொல்லப்போனால். எங்கள் நாத்தனார் வீட்டு பசங்க 2 பேர், நாங்கள் ஒரு 3 பேர் மட்டும்தான் வந்திருந்தோங்க. ஒரு 5 பேர் தான் வந்திருந்தோங்க. ஏன்னா இந்த பிளாஸ்டிக் சாமானமெல்லாம் வந்து ஒரு ஒரு இதுக்கு தகுந்த மாதிரி, ஒரு சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரேட்டு. ஆனால் 100 ருபீஸ் மினிமம். நம்ம சின்ன வயசு ஜாத்திரையில் பார்த்தீங்கன்னா என்ன அதிகமாக நம்ம சாப்பிட்ருப்போம், பஜ்ஜி, போண்டா, அப்புறம் கற்கண்டு, அப்புறம் பொரி பார்த்துருப்போம். அதுக்கப்புறமா சோளக்கதிர், கொய்யாக்காய், மாம்பழம் இதெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். அப்புறம் இன்னொரு வகையாக என்னென்னு பார்த்தோங்கன்னா, டேபிள் போட்டு மஞ்சள் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலரு, அப்புறம் பிங்க் கலருன்னுட்டு இந்த சேமியா போட்டுட்டு கண்ணாடி கிளாஸில் ஊற்றி வச்சுருப்பாங்க. அது ஒரு கஞ்சி பதத்துலேயும் கிடைக்கும், ப்ளஸ் ஜூஸ் பதத்துலேயும் கிடைக்குங்க. அது சூப்பராக இருக்கும். பார்க்கவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கும். அப்புறம் 90s கிட்ஸ்க்கு பிடிச்ச சேமியா ஐஸ் வந்து எல்லாருமே சாப்பிட்ருக்கோங்க. கலர் கலராக சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் இங்கே ரொம்ப மிஸ்ஸுங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஊர் திருவிழா, நம்ம ஊர் ஜாத்திரை, நம்ம ஊர் ஜாத்திரை தாங்க. வந்து நம்ம ஊர் ஜாத்திரைக்கு போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் மேலே ஆயிடுச்சுங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குது, நம்ம ஊர் ஜாத்திரைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பட் ஆனால் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஜாத்திரையாக இருக்கட்டும், திருவிழாவாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்கள வந்து கண்டிப்பாக வந்து ஜாத்திரைக்கு, திருவிழாவுக்கெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க. நம்மளோட பாரம்பரியம் என்னென்னு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர சந்ததிகளுக்கு நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி தெரியும், நம்ம எப்படி சாமியை வழிபடுறோங்கன்னு தெரியும். கண்டிப்பாக ஃபேமிலியோட குழந்தைங்கள கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, இருக்கிற ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நேரமும் நம்மளுக்கு வந்து ஒரு பொன்னான நேரம் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில் யாருக்கு என்ன எப்போ நடக்கும்னுட்டு யாராலுமே வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம நல்லபடியாக இருக்கும்போதே நம்ம பசங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம காட்டிடணும். இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்படி தாங்க. இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அப்படின்னீங்கன்னா, ஒன்று வந்து 60 ரூபாங்க. எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டில் போகும்போது பொரி வாங்கி, எங்கள் மாமாவுக்கு வந்து பொரி தாங்க மிச்சம். பொரி வாங்கி எடுத்துக்கிட்டு, நம்ம ஜாத்திரைக்கு போனாலே பொரி வாங்கி எடுத்துகிட்டு போவோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் பொரியை வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சித்து லைஃப் ஸ்டைல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.